പാടിയിൽ ഭൂമാഫിയയുടെ കടന്നുകയറ്റം 2 ഏക്കർ സ്ഥലം നഷ്ടമായെന്ന് ആരോപണവുമായി இந்த 5 பேர் வாரிசு இருக்கிற பேப்பரை 4 பேரோட வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கி வித்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்கிருக்கிறோம். அப்ப வில்லேஜ் எல்லாம் உள்ளுதானே கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கீங்க? கம்ப்ளைன்ட் கொடுத்து யாரும் வரல தங்க. எல்லா ஆதாரத்தையும் எங்க கிட்ட இருக்கு. പാടി ചാളയൂരിലാണ് രേഖ മാറ്റിച്ചമച്ച് സ്ഥലം കച്ചവടം നടത്തി അവകാശിയെ പറ്റിച്ചു എന്ന ആരോപണവുമായി വന്നിരിക്കുന്നത്. 5 പേർ അടങ്ങുന്ന കുടുംബത്തിലെ മൂത്തയാൾ ആയ രാജേന്ദ്രൻ എന്ന വ്യക്തിയെയാണ് രേഖയിൽ നിന്ന് പുറത്താക്കിയിരിക്കുന്നത്. 2022 ലഭിച്ച അവകാശികളുടെ ലിസ്റ്റിൽ രാജേന്ദ്രന്റെ പേര് ഉണ്ട് എങ്കിലും 2023 ലിസ്റ്റിൽ രാജേന്ദ്രന്റെ പേരില്ല. കൂടാതെ കച്ചവടം നടന്നു എന്ന് പറയുന്ന സ്ഥലത്ത് നിലവിൽ സിവിൽ കേസ് ഉണ്ടെന്നും അതിൽ ഇഞ്ചക്ഷൻ ലഭിച്ചിരുന്നു എന്നുമാണ് രാജേന്ദ്രൻ ആരോപിക്കുന്നത്. രാജേന്ദ്രൻ തന്റെ പക്കൽ എല്ലാ തെളിവുകളും ഉണ്ടെന്നും ഇന്ന് അട്ടപ്പാടി കോടതിയിൽ ഇതിനെപ്പറ്റി വീണ്ടും പരാതി നൽകിയതായും പറയുന്നു. നമുക്ക് അവർക്ക് പറയാനുള്ളത് എന്താണെന്ന് കേൾക്കാം. சரிங்க. 5 பேர்ல ஒருக்க வாங்கிருக்கும்போது ராஜேந்திர பேர் வச்சிருக்காங்க. சரிங்க. வாங்கும்போது ராஜேந்திர பேர் எல்லாமே பொட்டப்புள்ளிங்க மட்டும் 4 பேர். சரிங்க. இது எங்களுக்கு தெரியாம இவங்க ஒருத்தவங்களுக்கு வித்துட்டாங்க. இது எங்களுக்கு தெரியாதங்க. வெளிய இருக்கிறவங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். ஓகேங்க. அப்ப நாங்க போய் வில்லேஜ்ல கேட்கும்போது கேஸ் இருக்குது. ஓகேங்க. நாங்க ரசீது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு எப்படி ரசீது கொடுத்தாங்க? சரிங்க. உங்களுக்கு முதல்ல வாரிசு சர்டிஃபிகேட் 2022 கொடுத்ததுல ராஜேந்திரன் பேர் இருக்குதுங்களா? 23ல வாங்கும்போது ராஜேந்திரன் பேர் இல்ல. 22ல கிடைச்சதுல ராஜேந்திரன் பேர் இருக்குதுங்க. இருக்குதுங்க. 23ல வாங்கும்போது ராஜேந்திரன் பேர் இல்ல. 23ல பேர் இல்ல. ஆனா இந்த இடத்தை பதிவு பண்ணி வேற ஆளுக்கு வித்துருக்காங்க. தங்க. இந்த 5 பேர் வாரிசு இருக்கிற பேப்பரை 4 பேரோட வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கி வித்துருக்காங்கன்னு சொல்றாங்க. 4 பேர் சேர்ந்து வித்துருக்காங்க. வித்தது எங்களுக்கு தெரியாதங்க. உங்களுக்கு எந்த இது கொடுக்கல? எந்த இது கொடுக்கல. நீங்க கையெழுத்தும் போடல. யாரும் எங்க கிட்ட சொல்ல கிடையாதங்க. இந்த இடத்து பேரு நீங்க முன்னாடி ஏதாச்சும் கேஸ் கொடுத்திருக்கீங்களா? கேஸ் கொடுத்திருக்கறங்க. இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கிருக்கோம். அப்ப இந்த இடத்தை விக்கும்போது வித்துருக்காங்க. இன்ஜெக்ஷன் ஆர்டர் இருக்கிற இடத்தை வில்லேஜ் ஆபீஸரோட இதுல சேர்ந்து வித்துருக்காங்க. அப்ப வில்லேஜ் எல்லாம் உள்ளுதானே? ஆமாங்க. வில்லேஜ்காரங்க உள்ளுதானே. அப்ப ஆளக்கண்ட மாதிரி தான் இவங்க நடக்கிறாங்க. ஆமா. இப்ப புதுசா ஏதாவது கேஸ் கொடுத்திருக்கீங்க? இப்ப 2வது போய் கேஸ் கொடுத்திருக்காங்க. புதூர் போலீஸ்ல. நீங்க இதற்கு முன்னாடியே புதூர் போலீஸ்க்கு எஸ்பிக்கு ஏதாச்சும் கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கீங்க? கம்ப்ளைன்ட் கொடுத்து யாரும் வரல தங்க. யாரையும் கூப்பிட்டு யாரும் வரல. ஆனா அவங்க போய் கம்ப்ளைன்ட் கொடுத்தா அப்பவே வந்துடுறாங்க. நம்ம போய் கொடுத்தா வர்றது இல்ல. உங்க இடம் சொல்லிக்கிறதுக்கு ஆனா உங்க பேப்பர் எல்லா ஆதாரத்தையும் எங்க கிட்ட இருக்கு தங்க. நீங்க கோடதில இப்ப கேஸ் ஃபைல் பண்ணி போட்டுறோம். சரிங்க. நம்ம போட்டுறோம். சரி.